ஹாய், நான் கானா சுதாகர். தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். எனக்கு தீராத விளையாடா கோவிந்தா கோவிந்தா, எனக்கு தீராத விளையாடா கோவிந்தா கோவிந்தா, நீ தீர்த்து வைக்க வேணுமப்பா கோவிந்தா கோவிந்தா, தீர்த்து வைக்க வேணுமப்பா கோவிந்தா கோவிந்தா, திருப்பதி மலையேறி வரடா கோவிந்தா கோவிந்தா, திருப்பதி மலையேறி வரடா கோவிந்தா கோவிந்தா, ஐயா பஞ்சா பிரார்த்தனா கோவிந்தா கோவிந்தா, பஞ்சா பிரார்த்தனா கோவிந்தா கோவிந்தா, அது 10 வருஷம் ஆச்சுதடா கோவிந்தா கோவிந்தா, 10 வருஷம் ஆச்சுதடா கோவிந்தா கோவிந்தா, ஏ யாரா பிரார்த்தனா கோவிந்தா கோவிந்தா, பிரார்த்தனா கோவிந்தா கோவிந்தா, அது 8 வருஷம் ஆச்சுதடா கோவிந்தா கோவிந்தா, 8 வருஷம் ஆச்சுதடா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நான் திருப்பதிக்கு போய் வந்த நாராயணா, நான் திருப்பதிக்கு போய் வந்த நாராயணா, திருப்பதிக்கு போய் வந்த நாராயணா, ஏ திருமட்டை அடிச்சு வந்த கோவிந்தா, திருமட்டை அடிச்சு வந்த கோவிந்தா, ஏ அங்க ஒரு சோழ கொல நாராயணா, அங்க ஒரு சோழ கொல நாராயணா, அதுல ஒரு கதுவடிச்ச கோவிந்தா, ஏ 2 கால நாராயணா, அந்த 2 கேட்டு பாரு கோவிந்தா கோவிந்தா. ஐயா வெட்டக்காமலையானே வெட்டக்காமலையானே, ஓ வெங்கட்ரா மலையானே வெங்கட்ரா மலையானே, சாமி பக்கப்பான பக்கப்பான பக்கப்பான, ஏண்டா பகவானே பகவானே பகவானே, சாமி நாரவாயா நாரவாயா நாரவாயா, ஏண்டா நாராயணா நாராயணா நாராயணா, நீ பல்லு கம்மிட்டியா பல்லு மேல கிரிடுவா, பல்லு வச்சு வந்துக்கிற மாதிரி அம்மா, இந்த பல்லு வச்சு எப்பறம் பூஜா கிட்ட பால் குடிக்கிற நீ? ஏய் ஊரே சொல்ல கல்யாணி பல்லு எப்படி எங்க எப்படிங்க சாமி சாணிக்கையில மழை வர்றான், சாணிக்கையில மழை வர்றான், ஏண்டா ஜானகி மணாலா ஜானகி மணாலா, பல்லு பையா பல்லு மேலே தட்டுருவான். ஆரி பவன் ஹோட்டல கூட்டுறாங்க பாரு தேவை சொல்றதுக்கு, இந்த பல்லு எடுத்து போ. ஆமா எனக்கு
பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? பெருத்த பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைங்கிற? 7 ஊர் எல்லையும் வச்சு அது எங்க குண்டியில காணா? அது போயிட்டு என்னடா அந்த குண்டியில வீடு வச்ச காசு, அந்த காசுக்குள்ள போண்டா வாங்கிட்டு மீதி இருக்கிற காசுக்கு தண்டராம்பட்டில ஈர் வாங்கி குடிக்க போறான். ஈர் வேணாடா, பீர் வாங்கி அது குடிச்ச கவலை தான் தெரியும். பீர் வாங்கி குடிச்சிட்டு நேரா திருப்பி போய் அங்க தம்மி வச்சுட்டு தூக்கி வந்து ஆத்து காத்து வரும்போக்கு ஏறி வரும்போக்கு கேளரா வரும்போக்கு வயிறு வைக்க போறான். ஆமா, கருவட்டை விதை விதைச்சு சித்தரம்ப சாலை விட்டு 10 காட்டு பண்ணி படம் அடிச்சு காட்டு கூட காவலோட போறான். ஆமா, குத்து குத்த மலமலே வருமா? இருக்கட்டா. பகவான் பாத்தியா? பாத்துடா. எங்க பார்த்தா? ஓ, பகவானை பாத்துருக்கு. ஆமா, பகவான் எங்க பார்த்தா? உன் பக்தியை மெச்சு சொல்ல. உன் பக்தியை மெச்சு பகவான் நேரா இங்க வந்துக்கிறாரு. கரும்பூலுக்கு வந்துக்கிறாரு. கரும்பூல கரும்பூல சாமி உன் பார்த்து வணக்கம் சாமி. மங்களம் உண்டாச்சு சாமி. நேத்து சாயங்காலம் போகட்டும். தவிரவா ஆமாங்க, சாமின் வந்தனே. நான் வந்தனே. சொன்னால் தெரியும் ஐயா. எப்படி? ஓகேண்ணா, சொன்னால் தெரியும் சாமி. போகட்டும். ஆமா, ஆதியானவன். ஆமா, ஆதியானவன். எதற்கு ஆதி? எதற்கு ஐயா? இந்த உலகத்திற்கு. ஆமா, இந்த உலகத்திற்கு ஆதியானவன். ஆமா, அந்த சராசரங்களுக்கும் ஒரே ஜோதி. ஒரே ஜோதியானவன். ஆமா, நீரானவன், நெருப்பானவன், காற்றானவன், கடலானவன், எண்ணானவன், எழுத்தானவன். ஆமா, யானை முதல் 84 அறிவாற்றல்களுக்கும் பரமாத்மா. ஆமா, உண்மைதாங்க. ஆமா, யாருங்க பேரெல்லாம் சொல்றாங்க? உன் பேரு என்னது? ஆமா, மாதவா. மாதவன் யாதவன். ஆமா, அது மட்டும் தான் விளக்கமா புரியுது. அதாவது மாதவன் யாதவன் கோவிந்தன் கண்ணன் கிருஷ்ணன் காரிமேகவண்ணன் பாண்டுரங்கன் பக்தவச்சலன் பரமதாயாளன் பார்த்தசாரி. இப்படி எனக்கு 1000 நாமண்டா. பகவானா நீ சாமி எனவன் உண்டாகட்டும். போகட்டும். அதாவது இந்த விருத்தெல்லாம் வந்து எதிர்நேரம் ஆகிவிட்டு. ஆமா, கைலாயத்தல்லையும் கைலாயத்திலே நம் தங்கையாக பார்வைக்கு வரும்படியாக கட்டளை அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார். ஆமா, கைலாயம் வந்து விட்டோம். தங்கையை பார்க்கணும் அல்லவா? போலாங்க. பஞ்சாயுக விரங்க பள்ளி கொல்லோ அண்ணா பாமானை மேல் பள்ளி கொல்லோ நஞ்சை அமிர்தம் உண்ட நஞ்சை அமிர்தம் உண்டு நாதருக்கு மைத்துனரே அஞ்சாமல் பஞ்சவரை அஞ்சாமல் பஞ்சவரை அங்கு ஆதரித்த என் தமையா ஆதரித்த என் தமையா இந்த பஞ்சை அடிய ஞானோ பாதமே போற்றி போற்றி பார்வதா தேவகி மகிமாலா பெருமை எப்படி தெரியுமா? ஐயா முன்னாடியே சிவன் முறையறித்த நாமா
திருமூலமா என்ற நாம போராய் முடித்த நாம பொய்யாக விட்ட நாம கருணை கருணை பெருமை நாமத்துடைய பெருமை எப்படி பாத்தியா அப்படி இருந்த பாப்பா சுகத்தை தாரா துணி வேத பொருளிய வளத்தை தாரா சூரியனே உன் கலாச்சம் தாரா என் கண்கள் மூன்றவனே உன் கருணை தாரா பக்தி முக்தி சித்தி செய்யும் உன் பாதம் தாரா தாராமே பொருளிய கருடன் ஏறி எனக்கு அன்புடன் அது தருவாயே உன் பாதாள இந்த கமங்களுக்கு உனது அருமை தங்கையானால் 1 கோடி வணக்கம் அண்ணா. அதாவது என்னுடைய பெருமை சொன்னு சொல்றியா? ஆமா, சினிமாக்காரே பாடுகிறாங்க. திருமால் பெருமைக்கு நிகரேது அதனுடைய திருவடி நீலுக்கு இணையதுன்னு. பெருமாளை பத்தி பேசனா 3 மாசமும் பேசலாம். இந்த ராவம் பத்தாது, இந்த மாதிரி 3 மாசம் ராவம் பேசலாம், பலவும் பேசலாம். டைம் ஓடி நிற்குது. போகணும் எப்படின்னா பாருங்க. அம்மா சந்தேகமா இருக்குது. அருண செந்தாமரைக்கூடிய முகம் தினத்தில் வாடி வதங்கி நசுந்து குசுந்து இருக்கிறது. அது போகட்டும். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் வைகுண்டத்தில் இருந்தவனை கைலாய அழைத்த காரணம் என்ன? ஓஹோ அண்ணா, எதற்கு அழைத்தேன் கேட்கின்றாயா? ஐயா அண்ணா உங்கள் இந்த
உலகத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து அன்னைக்கு ஒரு பெண்ணு வந்துட்டா அங்க ஆத்தா வீட்டுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் வாங்கிறாங்க. எனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து அந்நாளிலிருந்து இந்நாள் வரை ஒரு நாளாவது சந்தோஷமா பாத்துக்கிறியா? ஒரு இந்த பூமியை மீது ஒரு விதையாக விழுந்து அதில் ஒரு செடியாகி அதில் ஒரு பூ பூத்து அதில் காயாகி கனியாகி இருந்தாலும் அதில் ஒரு அந்த மரத்தின் மேல வந்து பல பசிகள் உட்கார்ந்து அது உண்டு நல்ல பசியா இருக்கும். நான் பிறந்த பூமியில என்ன பலனை கண்டேன் பகவானே? இப்போ உன் சன்னதியில கூட அவ்வளவு பணம் வந்து நம்பல. திருவண்ணாமலை இடத்துல வந்து நம்புறது கொஞ்சம் இருக்குதா? அப்புறம் என்ன பஞ்சு இதுக்கு? ஒரு தங்கச்சி கூப்பிட்டு ஆமா ஒரு தங்கச்சி வீட்டுக்கு போன ஒரு அண்ணனுக்கு எவ்வளவு மரியாதை. மாடு கூப்பிட்டா நல்ல மரியாதை செய்யணும். அது உன்னால செஞ்சு அனுப்பணும். அதாவது ஐந்து வேலை செஞ்சாதாங்குது. பொம்பளைங்க ஆட்டா விட்டுச்சா ஒரு ஆசை. அழுவத்தான் பெரிய ஆசை. அண்ணன் வரா அண்ணன் முட்டு பையன் வரா பெருமை அப்படின்னா ஒரு பொண்ணு கேட்டா தட்டா வீட்டுக்கு போவோம், ஒரு பெண்ணு கேட்டா தாய் வீட்டுக்கு தான் வருவான். அது போல உங்க வீட்டுக்கு தான் வருது. அப்படி ஆமா ஏதோ தங்கச்சி வீட்டுக்கு போனா ஏதாவது பேசலாம் ஏதாவது கவனிக்க போறது. நான் வந்து என்ன பண்ணுறது? ஐந்து கண்ணு செஞ்சாக்குது பாருதா அண்ணா அம்மா நீ அஞ்சா வேண்டாம் எம்மா அப்படி தெரிவித்தா நான் சும்மாவா விடுவேன். அப்படி அவளோட காரணம் என்ன தெரிவிக்கின்றேன். கிடந்த மணிமந்திரத்தை அரணாறு உச்சாரி ஐயா வணங்கி அந்த ஐயா சுதாரியா சுதாரியா எனது மன்னா பிம்பா சன்னாரியே அவர் தோட்டத்தில் கரித்து தூரி பேசே மாற்றமா தானையே பார்த்து என் மனவளத்தில் அவிந்தம் மணி மந்திரம் நெற்றிக்கண் திருசுலம் என்று சொல்லக்கூடிய 5 பிரபந்த மந்திரத்தை கொடுத்தேன். என் மன்னவரானவர் அதை உச்சரித்து முகமோ அழுதுமாகி வரக்கூடிய எறும்புக்கடை யானைகள் எறும்புக்கடை அனைத்து ஜீவபார்களுக்கும் படியெடுத்துக் கொண்டிருந்தார். அப்படி இருந்தபோது இந்த மும்மூர்த்திகளை உருவாக இருக்கிறாரே தேவராய பிரம்மதேவன் அவன் வந்து ஏதோ பயணங்கள் தேவையில் அரோகரா அரோகரா என்று சத்தம் கேட்கிறது. அப்படி என்று என் மன்னவர் வரக்கூடிய பக்தருக்கு படியக்கூடிய இடத்தில் சென்று வெளியில் சென்று பார்த்தபோது நின்ற வண்ணமாக இருந்தாரா. என் மன்னவரானவர் என்ன தெரிவித்தாரா, ஆனால் சத்தியோக வாசகரே ஏன் வந்து தாமதமாக நிற்கின்றீர்கள், இது சிம்மாசனம் இருக்கிறது, இது அமர் என்று தெரிவித்தாரா. ஆனா வெள்ளிங்கிரி வாசகரே உனக்கு இருப்பது 5 சிரம், எனக்கு இருப்பது 4 சிரம். நீ எறும்புக்கரை யானை எல்லா ஜீவபாமான படியெடுத்துக் கொண்டிருக்கின்றாய், நான் எப்படி உன்னோடு சரிசமமாக அமைவது அப்படி தெரிவித்தாரா. என் மன்னவரானவர் என்ன தெரிவித்தாரா, ஆட இது ஒரு பெரிதா என் மன சூது அறியாமல். சரி
என் மனவருக்கு எது கொடுத்தாலும் இது வந்து இப்படி கொடுத்தா இது ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னு மனசுல எதுவும் வச்சு கலகத்தோட சொல்ல மாட்டேன். இருந்தாலும் வா ஏன்னா கூப்பிடுவாரு, அது பீட்டி வரது தெரியாது. அதனால அப்படி கேட்ட உடனே என்னை போல உடுத்திடு அழிச்சிருப்பாங்க மறுவாக்கின்றி அப்படி தெரிவித்தாராம். அந்த சிரத்தை பெற்றுக்கொண்ட பிரம்மதேவன் என்ன தெரிவித்தாராம்? என்ன செய்ய தெரியுமா? அடியே ஆண்டி பையன் வேண்டி அஞ்சு செய்யும் அறிவில்லா தேவர்களே, என் அருகே வாருங்கள், உமக்கு வேண்டிய வளத்தை நானே தருகிறேன். இந்த கையாயத்தை போல் எண்ணற்ற கையாயத்தை நான் படைக்கின்றேன். ஆனால் அந்த ஆண்டி பலை ஏன் வேண்டிய அஞ்சல் செய்கிறீர்கள்? என் அருகாவில் வாருங்கள், உனக்கு வேண்டிய வளத்தை நானே தருகிறேன். சரி, இந்த கைலாயம் போல 1000 கைலாயத்தை நான் படிக்கிறேன். அது அப்படி இருந்த போது சமாச்சாரம் அப்படி அது இருந்தாலும் இருக்கட்டும். சமாச்சாரம் தான் என்ன 5 வருஷம் அந்த கட்சி இருக்குது. ஆமா, ஒரு 5 வருஷம் மாறுது. அது மாதிரி நான் வந்து ஒரு 5 வருஷம் ஏமாந்து போறாம இதுக்கே அழுவுது. அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையே, அவன் இன்னொரு வார்த்தை தெரிவித்து அவர் என்ன பேசுறாரு? தான் புள்ள பக்கம் தான் பேசுறாருமா, உன் பக்கம் பேசுறவரு அப்படி இல்லப்பா. இப்போ ஒரே ஆட்சியா நடந்துருக்கு இல்ல, ஒரு 5 வருஷம் வந்துடுறான், இது ஒரு 5 வருஷம் வந்துடுறான். அது மாதிரி அப்படி இந்நேரம் நீங்க தானே இருந்தீங்க. ஆமா, என் கூட அவங்க செய்யட்டும். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரிவித்தா தெரியுமா? இந்த கைராத்தை நானே படைப்பேன், அந்த ஈஸ்வரியும் நானே மறப்பேன் என்று தெரிவிக்கின்றான். சரி, அத்தியந்திர முறையில் சொல்லிருப்பாங்க. இருக்கலாம், முறைதானே. அப்படி தெரிவித்த உடனே ஒரு யாராருக்கு ஒரு கோபம் வருமா வராதா? சரி, தேவரோட தேவர் அவனு தானே வந்தான். ஆமா, அவர் யாசனை கொடுத்து உட்கார சொன்னாரு. நம்ம சொந்தக்காரனாச்சே, படுப்பு தொழில்காரனாச்சே, அதெல்லாம் கிடையாது. என் தூணார் ரப்பாரமானுக்கு மாறாதோ மாநிலத்தே குங்கலால் மதுவராஜிடருக்கெல்லாம் இழுத்து கட்டி பாடுபட கூட என்ன நினைத்துவிட்டால் நான் ஓடி வர நேருதம்மா. சொல்லிவிட்டேன், இனிமேல் என்னை ஒரு காரணம் கட்ட துணியது கைக்கு நகையது சின்ன சுடுகாட்டில் பல்லக்கூடியது பல்ல காட்டி நடமாட ஆண்டுக்கு என் தங்கச்சி கருத்துல எண்ணிட்டு கொடுத்தனும் அங்கிலிருந்து தூங்க விடுறாங்களா? தூங்க விடல. எந்த நேரம் இது மாற்றப்படாது. என்ன சொல்லிவிட்டு என்ன நம்பாத, நான் வைகுண்டம் போக வேண்டாம், போக வேண்டாம். எப்படி என்றால் நான் சொல்றேன் கேளு. ஐயம்மன் உள்ள மத்திசாலி போராடி இந்த மாநிலத்தை பேசுவத மார்க்க போலே ஐயா கந்தையனா உண்டாண்டியும் திருத்த பின்னும் சத்துக்களை பேச வந்தால் கறிவேறுந்தோ காரி துப்புவா காலிந்த பேச்சு வெளிய விட்டார் கேலி ஆட்டங்கையல் அறியா முன்ன அடக்கியால் வாத்துவும் பொறுப்பே அடியாரும் உடனும் பிறப்பே அடக்கியல் பொறுப்பே அடியாரும் பிறப்பே மதக்கொடியாலே
முடியாது நீ வைகுந்த போறேன் என்று போறேன். ஆமா, எத்தனை நாளைக்கு சொல்லுங்க. எந்த நேரமும் இதே வேலையா இருந்தா யாரால வர முடியும்? எனக்கு வேலை பொழப்பு கிடையாது. எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்ல. அப்படி இருந்த போயிடும். ஒரு பொண்ணுன்னு ஒரு வீட்டுல பிறந்துட்டா நீ என்னைக்கு விதிக்கிறியோ அண்ணில இருந்து நான் மாண்டு மண்ணுக்கு போக வந்துடும். தாய் வீட்டு சீரம் வந்துட்டேன்னா அப்படி இருந்த போயிடும். மண்ட உள்ள வரை சளி போகாது, மான உள்ள வரை மழை போகாது. அப்படி மாநிலத்தோர் சொல்வது வழக்கம். ஆமா, நீ தீக்கால வைகுந்தம் போயிட்டினா இந்த ஆள் பார்த்து உன்ன என்ன நினைப்பான்? இவன் ஒரு அண்ணங்காரன் ஒரு தங்கச்சி இப்படி ஐது புலம்பிங்கிறா, அவன் எப்படியாப்பட்ட புலம்புல புலம்பிங்கிறா, கல்லு மனசுக்காரன் அப்படியே புலம்பு. இவனா ஒரு மனுஷனாயா? இவன் ரத்தத்துல இவன் ஜென்மத்துல சீவ ரத்தம் ஓடுதா? இவன் நல்ல கதி போவானா? இவன் நல்ல கதி போவானா? இவன் நல்லா சாகுவானா? அப்படின்னு கேட்பாங்க. இல்ல என்ன பேசினாலும் பகவான் கையில இருக்கிறாருல, அப்படி கேட்டா அதே மாதிரியே இவன் நான் ஒரு அண்ணங்காரன், இவன் பவிஷுக்கு வந்து பாத்துட்டு இவன் வந்து பாத்துட்டு போட்டான். இவன் பவிஷு அந்த லட்சத்துல இருக்குது. இவன் ஒரு அண்ணங்காரன் பெருமையா பீத்துக்கினா வந்தான் பார்த்தா அவன் போயிட்டான். அவன் கறி எடுத்துட்டு நடமாடுறான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படி சொன்ன போயிடு மல்லாந்து கார் முடிஞ்சான் நம்ம மாமன் தான் வையும். உனக்கு வந்து எனக்கு இந்த இடரை எப்படினாலும் தீர்த்து வச்சுதான் போகணும்னா. ஆமா, சுலபமான விஷயம்பா. நான் தீர்த்துறேன். ஆனா இன்னோட முடிஞ்சிடும் சமாச்சாரம். இன்னோட முடிஞ்சிடணும். எப்படி இன்னோட தீர்த்துறேன் வராது. நான் வருவா சமாச்சாரம் வருவதா தாலி ரத்து போடணுமா? தாலி அறுத்து தண்ணியில போட்டு என் கூட வந்து சத்தியமா வருவா வரமாட்டேன்னு சொல்லல. எப்படி கேளு, நம்ம கிட்ட என்ன இல்ல. ஐயோ நீ வேற கட்டப்பட இல்லையா? ரொம்ப தொம்பியா பணம் இல்லையா? சரஞ்சரமா நகை நைட்டு இல்லையா? ஒரு நாளைக்கு லட்சம் சாப்பிடு. எத்தனையோ கோடி கோடியா சாப்பிடும். நான் சொல்றது கோடி பணம் என்ன ஒரு ஜீவத்துக்கு நீ இந்த ஆட்டி பால் எண்ணி ஒண்ணு கொடுத்தனும். அண்ணி நாள் வரைக்கும் இன்னார் வரைக்கும் எனக்கு நல்ல தூக்கம் கிடையாது. எனக்கு நல்ல சாப்பாடு உண்டா? தங்கச்சி வீட்டு வந்தா ஒரு அட்டத்தை போடுறாங்க. நீ போறவன் தங்கச்சி வீட்டு என்ன பண்ணுங்க? அப்படியே சந்தைக்கு ஓடும். எது அந்த கறி அந்த கறியா கசாமத்து கறி அதை சொல்றேன். ஒரு அண்ணனுக்கு பண்றாங்க. நான் என்னைக்கு பொண்ணு கொடுத்தனோ அட என்னதான் ஓட்டாண்டிக்கு பொண்ணு ஒரு ஓட்டாண்டி கூட வைக்கிறாரு அவங்க கிட்ட. சரி நான் சொல்றது கேளுங்க. நீ அம்மா வேணாலும் கொடுத்தாலும் தெரியுமா? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ரவிக்கு படிக்கிறதுக்கு ஆம்பளை அவனை நீ படிப்பாளா? என்ன சமாச்சாரம்? கண்டிப்பா காய்ச்சிடா பாத்தியா? தாய் வீடு வந்து தாலியெல்லாம் தங்கச்சி தாலியா அறக்கட்டு சொல்றாரு. ஏன் உன் பொண்ணு தாலியா இருக்கட்டும், பொண்ணாடி தாலியா இருக்கட்டும். பொண்டாடி தலைவர் சொல்லுவீங்க பாப்பா. நான் என்ன நான் செத்தானே பண்ணிட்டா இருப்பா. ஆமா, அண்ணன் செத்துட்டா அண்ணி தாலி ஆத்திட்டா என்ன செய்ய போறேன். என்னதான் ஒரு தாய் வீட்டுல ஒரு பொண்ணு எவ்வளவுதான் இருக்கு. கண்ட புருஷன் வீட்டுல எவ்வளவு இருந்தாலும் தாய் வீட்டு தான் நினைச்சு கேட்பாங்க. சுத்தமான பொறம்பு அவன் என்ன பண்ண போறான்? அந்த பொறம்பு
மகனக்கா உனக்கு துணையாக வரும்படியா தோணுதம்மா அத்த பெருமன் கொண்ட இந்த மகனக்கா அஜாபவாதி இல்லை உனக்கு வந்த இடர் நீக்காமல் நான் வைபண்ண சென்று விட்டான். உன்னை போல் பெண்டுகளும் என்னை போல் ஆண்களும் நான் மூஞ்சில் காரித்துப்பது உண்மைதான். ஆமா நான் உனக்கு வந்து ரெண்டு அதை போக மாட்டேன். என் மத்தியில் நேரா பார்த்து அதுக்கு சில செய்திகளை எடுத்து உனக்கு வந்து நீக்கிட்டே வைபந்தம் போறேன். ஆகட்டும் அண்ணா. சற்று அமரு.